මූලාසන ඔබ වන මන්ත්‍රීතුමනි මම ඇත්තට සතුටු වෙනවා විපක්ෂය ගැන අනාවැකියක් කියමින් නියඬ වෙච්ච මන්ත්‍රීතුමාට පස්සේ මට කතා කරන්න ලැබිච්ච එක ගැන අද දවසේ ඇත්තටම මත්ද්‍රව්‍ය සහ සංවිධානාත්මක අපරාධ තුරන් කිරීම ගැන ජාතිය සමගිය ඔක්කොම එකතු වෙලා අපි ඒක තුරන් කරන්න වැඩපිළිවෙලක් ගේනකොට මම අද දැක්ක උදේම විපක්ෂ කීප දෙනෙක් කළු වෙඳගෙන ඉන්නවා. වැරදි දෙයක් කරනව නම් විපක්ෂයේ විරුද්ධ පාටට නැගී සිටියා නම් කමක් නැහැ. අද මේවැනි ලංකාව අපේ මව්බිම කියන්නේ ඉතා ලස්සන අලංකාර රටක්. එවැනි උතුම් රට මේ මත්ද්‍රව්‍ය කියන උවදුරෙන් පීඩාවට පත් වෙලා කළු වෙලා ඉන්නකොට ඒකට එරෙහිව අපි ආණ්ඩුවක් හැටියට නැගිටිනවා කියනකොට මෙන්න මෙතන බලනකොට ඔක්කොම කළු ඇඳගෙන විරුද්ධතාවය පෙන්නනවලු මොනවද අනේ ඔබට අද කිව්වා වගේ ඒ මේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීතුමා දැන් කියලා නතර කරා වගේ මේක අවසා ඒගොල්ලෝගේ මේ මොනවද කියන්නේ ඒගොල්ලෝට අවසානයේ තමයි ඇත්තටම හොඳම අනාවැකිය කියලා තමයි නතර කරේ. ඒ වගේ කිව්වා නාඩගම්ලු මේක නාඩගමක් නෙමේ මේක අපේ රටේ අනාගත පරපුර නාස්ති කරන්නේ ලොකු වියසුමක්. මේක නිකන් වීලුවට ගන්න පුළුවන් දෙයක් නෙමෙයි අද කතා කරන්නේ. විපක්ෂ මන්ත්‍රීවරුන් කිව්වා ඇත්තටම උතුරු නැගෙනහිර පළාත්වල අධ්‍යාපනය නැති වෙලා තරුණ තරුණියන් නැති වෙලා ඒ නිසා අනාගත පරපුරක් නැති වෙන දේ ගැන අපි අද කතා කරන්නේ. ඒකනම් නාඩගමක් කියන්නේ ඔබ ඒකට මුල පුරනවද කියලා සැකේකුත් ඇති වෙනවා. මුලසනේ ඔබ වෙන මන්ත්‍රීතුමනි මම මගේ කතාවට එන්නම්. ඇත්තටම කියනවා නම් අපේ රටේ ඇත්තටම මේක කියන්න ඕනේ දේ මේක අපේ රට තුල இது எமது நாட்டில் புயல் போல குறிப்பாக இளம் சமூகத்தை குறிவைத்துக் கொண்டு எமது சமூகத்தை பாதாளத்துக்கு உட்படுத்துகிற வதைக்கின்ற அச்சுறுத்துகின்ற ஒரு செயலாகத்தான் இந்த கொடிய போதைப் பொருள் பாவனையை நான் பார்க்கின்றேன். ஒரு தேசத்தின் முன்னேற்றம் அதன் மக்களின் ஆரோக்கியத்திலும் மன அமைதியிலும் தான் தங்கி இருக்கிறது. ஆனால் இலங்கையிலே பெருகி வரும் இந்த கொடிய போதைப் பொருள் பாவனையானது தனி மனித சமூகத்தையும் தனி மனிதனையும் குடும்பத்தையும் சமூகம் என எல்லா பகுதியினரையும் பாதிக்கின்ற ஒரு அச்சுறுத்துகின்ற ஒன்றாகவே இந்த போதைப் பொருள் காணப்படுகிறது. இது பெரும்பாலும் மிக பெரிய விலை கொடுப்பவர்களாக மாறி இருப்பவர்கள் பெண்களும் இளைஞர்களுமே. இதன் விளைவாக இந்த கொடிய போதைப் பொருள் பாவனை நிமித்தம் உடல் சக்தியை தற்காலிகமாக அதிகரிப்பது போல தோன்றினாலும் அது உடலின் நரம்பு மண்டலத்தை தீவிரமாக சேதப்படுத்துகின்றது. இதனால் தூக்கமின்மை இதய நோய் பசியின்மை மற்றும் மண்டை நோட்டை சேதப்படுத்தும் போன்ற கடுமையான பிரச்சனைகள் ஏற்படுத்துகின்றது. நீண்ட காலம் பயன்படுத்தினால் உடல் எடை குறைதல் மற்றும் தோல் பிரச்சனை ஏன் தற்கொலை உயிரிழப்பு போன்ற பாரிய நோய்களை நோக்கி இந்த கொடிய போதைப் பொருள் கொண்டு செல்கின்றது. அதேபோல் இந்த கொடிய போதைப் பொருள் பிரச்சனை என்பது குறிப்பாக ஒரு சமூகத்தை சார்ந்ததாக அல்லாமல் இது எமது முழு நாட்டின் இருக்கின்ற அனைத்து சமூகத்திலும் இன்று நாங்கள் குறிப்பாக ஒருவருக்கு மட்டும் சார்ந்தது என்று கூறி ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு இனத்தை சார்ந்த அல்லது ஒரு குறிப்பிட்ட வயதினரை சார்ந்த ஒரு விடயம் என்று சொல்லி இது என்னை சார்ந்ததல்ல என்று நாங்கள் புறக்கணித்து நிற்க முடியாது. காரணம் இது எமது நாட்டின் இருக்கின்ற எல்லா தரப்பினரையும் இன மத மொழி பேதம் இல்லாமல் இளைஞர்கள் யுவதிகள் அதே போல முதியோர்களாக இருக்கட்டும் சிறுவர்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் மத குருமார்களாக இருக்கட்டும் எல்லா தரப்பினரையும் சார்ந்து ஊடுருவி சென்று பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒன்றாகவே இந்த கொடிய போதைப் பொருள் மாறி இருக்கிறது. எனவே இதற்கு விரோதமாக இதற்கு எதிராக நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். என் அன்பார்ந்த நான் ஒரு பெண்ணாக
என்னுடைய சமூகத்தில் இருக்கிற பெண்களுக்கு, என்னுடைய பெண்களாக இருக்கிற தாய்மார்களுக்கு நான் விடுகின்ற விடுவின் தான், இந்த போதைப் பொருளானது எவ்வளவு கொடியது என்று சொன்னால், எம்மையே அறியாமல் எமது வீட்டிற்குள்ளும் நுழைந்திருக்கலாம். அவ்வாறான ஒரு பாரிய பாதிப்பு ஏற்படுத்துகின்ற ஒன்றில் தான் நாங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்று எங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், எங்களுடைய கணவர்களாக இருக்கட்டும், அல்லது எங்களுடைய சகோதரர்களாக இருக்கட்டும், அனைவருமே அவர்கள் தங்களை அறியாமலே இதற்கு பாதிப்புக்குள்ளாகி இருக்கார்கள். விசேடமாக இளைஞர்கள் மாத்திரமல்ல, இளம் யுவதிகள், பெண்கள் இதிலிருந்து மீட்க வேண்டிய பொறுப்பு எம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. எனவே இவ்வளவு நாட்களை போல போலீசாருக்கும் முப்படையினருக்கும் குறிப்பிட்ட ஒரு தரப்பினருக்கு மாத்திரமே இது கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படி இல்லாமல் இந்த தேசிய வேலை திட்டத்திலே மத குருமார்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், தாய்மார்களாக, பாடசாலை அதிபர் ஆசிரியர்களாக அனைவரும் இந்த வேலை திட்டத்திலே நாங்கள் இணைய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. நாங்கள் அண்மையிலே நாங்கள் தீபாவளி தினத்தை கொண்டாடினோம். அதன் கருப்பொருள் என்னவென்று சொன்னால், இருளை நீக்கி ஒளியை கொண்டு வருவது. அந்த நரகாசுரனை அழித்து நாங்கள் அந்த ஒளியான வாழ்க்கையை கொண்டு வந்தது போல, எங்களுடைய நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த போதைப் பொருள் என்ற அரக்கனையும் அழித்து எமக்கு சீரான ஒரு ஒளிமயமான ஒரு காலத்தை கொண்டு வர வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. எனவே විශේෂයෙන්ම මම මේ කතාව අවසන් කරන්න කලින් අපේ ජනතාවට කියන්න ඕනේ එකක් තමයි, මේක අපිට අදාළ නෑ කියලා එක්කෙනෙකුටවත් අතාරින්න බෑ. හේතුව අපි නොදැනවත්වම අපේ දොර කොට තියෙනවා. සමහර වෙලාවට අපේ පවුල්වල ඇතුළට, අපේ පවුල්වල ඉන්න අපේ සහෝදරවරු, අපේ දරුවන්, අපේ ස්වාමි පුරුෂයන් අපේ පවුල්වලට ඇතුල් වෙලා තියෙනවා. මේ ගොදුරෙන් අපි එළියට ගන්න නම් එක්ක කණ්ඩායමකට බාර දීලා හරියන්නේ නැහැ. අපි එක්කටම අපි ඔක්කොම එක මිටට එකතු වෙලා අපේ ಜಾති ભેද කිසි දෙයක් බලන්නේ නැතුව අපේ මේ ගොදුරට පත් වෙලා තිබෙනා වූ මේ අඳුරේ සිටිනා වූ මේ අපේ මව්බිම බේර ගන්න නම් අපි ඔක්කොම එක මිටට එකතු වෙලා මේ ජයග්‍රහණය පතන්න නම් මේකට මව්වරුනි, සහෝදරවරුනි, ඒ වගේම කාලය අවසානයේ ගරු මන්ත්‍රීතුමිය අවසන් කරන්න. සියලු එක්ව මේ වැඩපිළිවෙලට එකතු වෙලා වෙමු. එතකොට අපි හිතන්නවත් බැරි තරම් ඉක්මනින් මේක තුරන් කරලා ලස්සන ජීවිතයක් අපේ අනාගත දරුවන්ට දෙන්න පුළුවන්. නැත්නම් සංවර්ධිත සියලු දේ වුණත් මේ නිසා අපේ රට නැති වෙන්න පුළුවන්. ඒ නිසා මේ අවසන් කරන්න ගරු මන්ත්‍රීතුමිය. ආරාධනා කරනවා සියලු දෙනාම එක්ව අපි නැගිටිමු ගියා. බැවිනි ස්තුතිවන්ත වෙනවා. චමින්ද